ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃப்ட் பிளாக் பை கண்மணி. இந்த வீடியோவில் நானும் ரினியும் மாமன் டாட்டர் காம்போவை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த டேவோட vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி 2 years பேக் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் கூட ஃபெவிக்கல் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து சாரீ பெயிண்டிங் நாங்கள் பண்ணியிருந்தோம். சேம் ஸ்கூலில் தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான் அம்மா அப்பா அண்ணா சின்ன பாப்பா அண்ட் ரினி எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். அண்டு நான் ஆல்ரெடி பண்ண ஈவெண்ட்டோட vlog வந்து ஆல்ரெடி வேறு ஒரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த சேனல் நான் ரீபோஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சின்ன ஸ்கூல் தான், ஜவஹர்லால் நேரு வித்யாலயா ஸ்கூல். ரொம்ப குட்டி ஸ்கூல் தான். பட் வந்து இந்த ஈவெண்ட்டை வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் வந்து அவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க. லைக் 4 to 5 மேலே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீச் ஆகிட்டு எங்கள் ரூம் என்னென்னு செக் பண்ணிவிட்டு எங்கள் மேலே போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிக்ரில் பிராண்டில் இருந்து அக்ரிலிக் மார்க்கர்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து எந்த சர்ஃபேஸில் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் ரெக்கார்டோட கான்செப்டே. ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து இனாகுரேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இனாகுரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் ஒரு பர்டிகுலர் டைமிங் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் வந்து ஒரு 1 hour. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த ஈவெண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் அவளோட ஃபஸ்ட் ஈவெண்ட். அது இல்லாமல் அதுலேயும் வந்து இவ தான் யங்கஸ்ட் பார்ட்டிசிபெண்ட். ஸோ இவ தான் ரொம்பவே யங்கஸ்ட். இதில் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து மினிமம் ஏஜே 6 தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் மேம்கிட்ட கேட்டு இவளுக்கு பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். ஸோ மொத்தம் 4 டிஷ்ஷுமே பெயிண்ட் பண்ணுறதை நான் கவர் பண்ணணும் அப்படின்றனால இந்த ஃபுல் வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பீட் பண்ணி. அவளுக்கு என்னென்ன ட்ராயிங் அவள் கேட்டாலோ அந்த ட்ராயிங்ஸ் மட்டும் நான் அவளுக்கு அவுட்லைன் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து அவளுக்கு என்னென்ன கலர்ஸ் அவளுக்கு தோணுதோ அவள் பெயிண்ட் பண்ணியிருந்தா. பேசிக்கிட்டே அது இதுன்னு அவள் சொல்லிகிட்டே தான் கலர் அடிச்சிட்ருந்தா. அண்ட் வந்து கொடுத்த டைம் 60 minutes தான். பட் இவன் வந்து 45 minutesலேயே முடிச்சுட்டு என்ன கலர் பண்ண விடாமல் என்னை வந்து கூப்பிட்டுட்டு நான் தான் கலர் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தா. அவங்க சின்ன பாட்டி இருந்தனால அவங்ககிட்ட பேசிட்டு கடைசியில் என்ன கொஞ்சம் நேரம் பண்ண விட்டுட்டா. அண்ட் நானும் ரினியூ சேர்ந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சீரீஸ் மாதிரி எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த பிளானிங்க்கு இந்த ஒரு பெரிய ஈவெண்ட் vlog தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் இட்ஸ் அ ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சீரீஸ் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன். அண்ட் நாங்கள் எல்லாமே கலர் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிஷர்ட்ஸ்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கவுண்ட் ஒரு டிஷர்ட் ஒரு ரூமுக்கும் கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்ஸுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நாங்கள் கீழே போய் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து மொத்தம் 700 டிஷர்ட்ஸ் பிளான் பண்ணது. அவங்க ஃபஸ்ட் பிளான் பண்ணாங்க 600 சொல்லியிருந்தாங்க. பட் கவுண்ட் அதிகமாக வரும்போது 700 டிஷர்ட்ஸ் 60 minutesல பெயிண்ட் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து கிட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறமா அடல்ட்ஸ் எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருந்தாங்க. அண்ட் இந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ செஷன் அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் வந்து அஃபிஷியலாக செக் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழே வந்து டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா குட்டி பாப்பா வந்து அழுதாங்க அப்படின்றனால அவங்களுக்கு ஃபீட் பண்ண போயிட்டேன். அப்பா அம்மா அப்புறம் பாப்பாலாம் அண்ணாலாம் வந்து காரில் தான் இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதனால் பாப்பாவை பார்த்துட்டு அவங்க காரில் இருந்தாங்க. என் 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து வரத்துக்குள்ளே ரினி தூங்கிட்டா. அவளை அகெயின் இந்த ஃபோட்டோ செஷனுக்காக எழுப்புறதே பெரிய ஒரு வேலை. குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா அடுத்து எழுப்பி ஃபோட்டோவுக்கு நிற்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எழுப்புறேன் பட் எழுந்திருக்கல. ஓகே சப்ரேட்டாக சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எழுப்பிக்கலாம் அப்படின்றதுனால விட்டுட்டேன். ஸோ குரூப் செஷன் லைக் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே வந்து அவங்க ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற டைமில் வந்து பாப்பாவை எழுப்பி சர்டிஃபிகேட் வாங்கு கொஞ்சமாக சிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நார்மலாக எப்போவுமே நிற்கவே மாட்டாள். தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சா நிற்கவே மாட்டாள். பட் இந்த டைம் அவள் எப்படியோ நின்று அழகாக சிரிச்சிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டா. ஸோ இந்த மேமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருக்கிறதுலே குட்டி பாப்பா ப்ரைஸ் வாங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Very small who is trying to receive the award. Very nice.
starting a journey with the world record certificate. Give a big hand. World certificate, huh? Good. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி ஃபெவிக்கல் டீச்சர்ஸ் ஃபோட்டோ எடுத்துன்னு நான் கிளம்பிட்டோம். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னால், பாப்பா இதில் சர்டிஃபிகேட் வாங்கினதை ரெகக்னைஸ் பண்ணி அவளோட ப்ரீ ஸ்கூலில் அவளுக்கு வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து ஃபெவிக்கல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஈவெண்ட்டில் உள்ள ஒரு சில ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.